அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாயின், அதாவது அல்ஹம்து சூராவின் விளக்கம். சூரத்துல் பாத்திஹா என்று சொல்லக்கூடிய திருமறை குரானின் முதல் அத்தியாயமான அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 16. அல்லாவின் திருப்பெயரை மற்றவர்களுக்கு சூட்டலாமா என்பதை பற்றிய ஒரு தெளிவு உரைதான் இந்த காணொளி. தொடர்ந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லிக்கிட்டு வரோம். திருமறை குரானுக்கு முழுமைக்கும் அன்னையாக பிறப்பிடமாக இருக்கக்கூடியது சூரத்துல் பாத்திஹா. எனவே தான் சூரத்துல் பாத்திஹாவை சரியாக நம்ம புரிந்து கொண்டு விட்டால் முழு திருமறை குரானுடைய சாரம்சத்தையும் கொள்கை விளக்கத்தையும் அனைத்து விஷயங்களையும் இதில் உள்ளடக்கி இருக்குது. அதனால் இவைகளை அதிக முக்கியத்துவம் கொடுத்து சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை தொடராக நம்ம பதிவு செய்கிறோம். தவறாமல் திருப்பி திருப்பி கேட்டு இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய பதிவு ஆர்டிக்கல் பதிவாகவும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. சரியாக புரிந்து கொண்டு அமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் அதற்கு துணை நிற்பான். இன்ஷா வாங்க காணொளிக்குள்ளே போவோம். ரஹீம் என்ற திருப்பெயரும் அல்லாவிற்குரிய பெயரே ஆகும். ஆனால் ரஹீம் என்ற இந்த சொல் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கும் சில சமயங்களில் பயன்படுத்துவது உண்டு. அதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்துரைக்கும் போது ரஹீம் என்ற அடைமொழியை அல் குர்ஆனில் 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் பயன்படுத்தி இருக்கிறான். 9:128 படிச்சிங்கன்னா இது தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல் ரஹீம் என்ற தன் பெயரையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தி உள்ளதால் அல்லாஹுவை போலவே அவர்களும் நிகரற்ற அன்புடையவர்கள் தாம் என்று சில அறிவியினர்கள் எண்ணுகிறார்கள். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். ரஹீம் என்ற சொல்லுக்கு நிகரற்ற அன்புடையவன் என்று பொருள் இருப்பதைப் போல இரக்க குணம் உள்ளவர் என்ற பொருளும் அதற்கு உண்டு. சரியா? அல்லாஹ்வுக்கு அதை பயன்படுத்தும் போது அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற முறையில் நிகரற்ற அன்புடையவர் என்ற பொருளை கருத்தில் கொள்ள வேண்டும். இது முதலாவது சரியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது இறைவனின் அந்தஸ்தை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக இரக்க குணம் கொண்டவர் என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சாதாரணமான உண்மையை கூட மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய நுனிப்புல் மேய்ந்த பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இவைகளை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. ரஹீம் என்ற சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பயன்படுத்தியுள்ளான் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டதே இவர்களின் தவறான விளக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. ரஹீம் என்ற சொல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமின்றி நபித்தோழர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்? சரியாக மார்க்கத்தை விளங்குவதற்கு உள்ளே நுழைந்து குரானை ஆய்வு செய்ய வேண்டும், ஹதீஸ்களை ஆய்வு செய்ய வேண்டும். பலருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனாச்சும் எழுதி வச்சுருப்பான். சரியா? அதுலேருந்து காப்பி எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களுடைய வேலை. அதிகமான அறிஞர்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நேரடியாக சென்று திருக்குர்ஆனை படித்து ஆராய்வதும் இல்லை, நபிமொழிகளுக்குள்ளே சென்று ஆய்வு செய்து சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை. எல்லாம் அரைவேக்காடு. அடுத்தவர்கள் எழுதி வைத்ததை காப்பி அடித்து, அடுத்தவர்கள் பேசியதை காப்பி அடித்து
என்ன சொல்லக்கூடியவர்களுக்கு பேர் அறிஞர்களாம், என்ன உலமாக்கலாம். அல்லாஹ் மிகவும் அறிந்தவர். ஆக முகமது அல்லாவின் தூதராவார். அவருடன் இருப்போர் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாகவும் தமக்கிடையே ரஹீம்களாகவும் இரக்கம் மிகுந்து இருக்கின்றனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் தெளிவாக சுட்டி காட்டுகிறான். இந்த வசனத்தில் நபித்தோழர்களை ரஹீம்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த மக்களை நோக்கி இந்த குர்ஆன் அருளப்பட்டதோ, யாருக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாசித்து காட்டினார்களோ அந்த மக்களை பற்றி குறிப்பிடக்கூடிய செய்தி. ஆக நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்களில் ரஹீம்களாக, அதாவது இரக்கம் மிகுந்தவர்களாக உள்ளவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1284, 5655, 6655, 7777, 7448 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. மனிதர்கள் அனைவரும் ரஹீம்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி கூறியுள்ளார்கள். நபித்தோழர்களும் மனிதர்கள் அனைவரும் நிகரற்ற அன்புடையவர்கள் என்று இவர்கள் பொருள் கொள்வார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு சமமாக அவர்களை கருதுகிறார்கள். முடிவில் ரஹீம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமின்றி நபி தோழர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் கூட பயன்படுத்தப்பட்டு உள்ளதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லாமல் இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் பண்புகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு சில வரையறைகள் உள்ளது. அவற்றை விளங்காத காரணத்தினாலேயே இப்படியெல்லாம் பலரும் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் பண்புகளில் சமீவுன் என்பதும் ஒன்று, அதாவது செவியுறுபவன் என்பது இதன் பொருள். செவியுறுபவன் என்பது இதன் பொருள். இதே பண்பு மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இதற்கும் செவியுறுபவன் என்றுதான் பொருள். எனவே அல்லாஹும் மனிதனும் ஒன்றுதான் என்று கூறக்கூடாது. வார்த்தையை மட்டும் பார்க்காமல் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அவர்களது தகுதியையும் கவனத்தில் கொண்டுதான் இது போன்ற சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அறிவித்து விட்டதால் அல்லாஹுவை சமீவுன் என்று குறிப்பிடும்போது அவனது தகுதிக்கேற்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஓசைகளையும் ஒரே நேரத்தில் கேட்பவன், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்பவன், எந்த நேரத்திலும் கேட்பவன். இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அனைத்தையும் செவியுறுபவன் என்றும் கூறலாம். மனிதனை சமீவுன் என கூறும்போது அனைத்தையும் செவியுறுபவன், அனைத்தையும் செவியுறுபவன் என்று கூற முடியுமா? முடியாது. ஒரு நேரத்தில் 2 பேரின் குரலை கூட மனிதனால் சரியாக கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. இதுபோலவே பார்ப்பவன், சக்தியுள்ளவன், அன்பு செலுத்துபவன், உயர்ந்தவன் போன்ற பண்புகள் மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அனைத்தையும் பார்ப்பவன், அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன், நிகரற்ற அன்புடையவன், அனைத்தையும் விட உயர்ந்தவன் என்று அல்லாஹ்வை பற்றி பேசும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயன்படுத்தும் போது சாதாரணமான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளங்காதது தான் குழப்பத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். சமீவுன் பசீரும், அதாவது பார்ப்பவன் கேட்பவன் என்ற தனது பண்புகளை மனிதர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தியதை அல் குர்ஆன் 76வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஜப்பார் என்ற தனது பண்பை மனிதர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தியுள்ளதை 11வது அத்தியாயம் 59வது வசனம், 14வது அத்தியாயம் 15வது வசனம், 40வது அத்தியாயம் 35வது வசனம் ஆகிய வசனங்களில் அதை தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஹசீப்
என்ற தனது பண்பை மனிதனுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதை 17வது அத்தியாயம் 14வது வசனத்தில் காணலாம். மேலும் கபீர் என்ற தனது பண்பை 25வது அத்தியாயம் 59வது வசனத்தில் மனிதர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அடுத்து ரப்பு என்ற தனது பண்பை அல்லாஹ் மனிதர்களுக்கும் பயன்படுத்தி இருப்பதை 12வது அத்தியாயம் 42 பார்க்கலாம். 12வது அத்தியாயம் 50வது வசனத்திலையும் பார்க்கலாம். 12வது அத்தியாயம் 23வது வசனங்களிலும் பார்க்கலாம். அசீஸ் என்ற தனது பண்பை மனிதர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதை 12வது அத்தியாயம் 30வது வசனத்தில் பார்க்கலாம். 12வது அத்தியாயம் 51வது வசனத்தில், 12வது அத்தியாயம் 78வது வசனத்தில், 12வது அத்தியாயம் 88வது ஆகிய வசனங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். அலீம் என்ற தனது பண்பை மனிதர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதை 7வது அத்தியாயம் 109வது வசனத்தில் பார்க்கலாம். 109லேருந்து 112 வரலையும் 7வது அத்தியாயத்தில். மேலும் 10வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் பார்க்கலாம். மேலும் 12வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் பார்க்கலாம். மேலும் 15வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் பார்க்கலாம். 26வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் பார்க்கலாம். 26, 37 பார்க்கலாம். 51வது அத்தியாயம் 28 ஆகிய வசனங்களில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். மேலும் அலி என்ற அல்லாவின் பெயர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சூட்டப்பட்டது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹீம் என குறிப்பிட்டுள்ளான். எனவே அல்லாவும் நபியும் ஒன்றுதான், அல்லாவிடம் கேட்பதை நபியிடம் கேட்கலாம் என்றெல்லாம் சில அறிவினர்கள் கூறி வருகிறார்கள். மக்களை இப்படி சொல்லி வழிகெடுத்து வருகிறார்கள், சிறுக்குக்கு இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இதில் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்காகவே இந்த விவரங்களை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். சரியா? இதில் உள்ள வேறுபாடுகளை சரியாக பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாவின் பல பண்புகள் மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அந்த இடங்களில் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? அல்லாஹுவை குறிக்கும்போது அவனது தகுதிக்கேற்பவும், மனிதர்களை பற்றி குறிக்கும்போது அவர்களின் தகுதிக்கு நிலைமைக்கு ஏற்பவும் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹீம் என்று குறிப்பிட்டுள்ளதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே தான் மற்ற மனிதர்களை ரஹீம் என கூறப்படும் போதும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சரியான வழிமுறை. எனவே இதை சரியான முறையில் ஆய்வு செய்து அதன் விளக்கத்தை, உண்மையான கருத்துக்களை தங்களுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்காத பலர் பிறர் சொன்னதை கேட்டு, பிறர் எழுதி வைத்ததை படித்துவிட்டு அதை அப்படியே உளறி கொண்டிருக்கிறார்கள், மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அதனால் உங்களுக்கு ஆதாரபூர்வமான ஆதாரங்களை உங்களுக்கு முன்வைத்து இந்த செய்திகளை தெளிவான முறையில் எளிமையான முறையில் உங்கள் முன் வைக்கிறோம். அதனால் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால், இது சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல உள்ள ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு இருந்தால், தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி அமைதியாக இருக்கும்போது தெளிவாக கேட்டு புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் அதற்கான வழிமுறையை எளிதாக்கி தருவான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மேலும் அன்பான வேண்டுகோள், தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். நன்றி.